இந்த கம்பெனியில் 1 லட்ச ரூபாய் வந்து 2001 போட்டிருந்தா 2002 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாயா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்ச கம்பெனி தான் சஃபாரி இண்டஸ்ட்ரி. 2001 2010-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா வந்து பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன்ஸ் வழியா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மூலமா எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ண முடியுமோ அந்த மார்க்கெட்ஸ் மட்டும்தான். 2009 இந்த ஸ்டாக்கோட மதிப்பு வெறும் 3.25 ரூபாய் தான் இருந்துச்சு அப்படின்னா நம்புவீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபாய். டிக்ஸான் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஓஎம் மேனுஃபேக்சர். 1 லட்ச ரூபாய் 95-96 1995-6 பார்த்தீங்கன்னா பெரிய பணம் தான். ஒரு ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றதுக்கு பதில் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வாரம் ஒரு 3 கம்பெனியை பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தா பல கோடி ரூபாய் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மல்டி பேக்கர் கம்பெனிஸ். ஸோ லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக இந்த கம்பெனிஸ் இவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணால் என்ன ஆகும், இது ஒரு மல்டி பேக்கராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் தான் இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா வெளியூர் போகணும் இல்லை பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு பேக் வேணும். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய பேக் கம்பெனி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி. அந்த கம்பெனியோட பேர் சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ஒரு ஸ்மால் கேப்பாக இருந்து மிட் கேப் ஆகிற நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியில் 1 லட்ச ரூபாய் வந்து 2001 போட்டிருந்தா 2002 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாயா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்ச கம்பெனி தான் சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட், அது மூலமா வர ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அது வந்து ஒரு மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஆகும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ். 2001 2010-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா வந்து பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன்ஸ் வழியா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மூலமா எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ண முடியுமோ அந்த மார்க்கெட்ஸ் மட்டும்தான். ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களால வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியாது. அவங்க கம்பெனியே அந்த ப்ராஃபிட் அந்த லாஸஸ் அப்சர்வ் பண்ணிட்டு கம்பெனி லாஸஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. 2012-13 பார்த்தீங்கன்னா விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய பேக் மேனுஃபேக்சரர்னு சொல்லலாம். அவங்க அந்த பொசிஷன்ல எம்டி மேனேஜிங் டைரக்டரா இருந்தவர் சுதீர் ஜாட்டியா. ஸோ அவர் வந்து அங்கிருந்து வெளியில வந்தாரு. வெளியில வந்து இந்த கம்பெனியில சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ்ல 56% ஷேரை வாங்கினார். ஸோ இந்த கம்பெனியை மேத்தா ஃபேமிலி அவங்க தான் வந்து ட்ரெடிஷ்னலா 1974 ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியை ஒரு 2012-13 வாங்கிட்டு அதை ஒரு மிகப்பெரிய ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் கொண்டு வர்றார். அவர் என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரோ விஐபி இண்டஸ்ட்ரீஸில் லீடர்ஷிப் பொசிஷனில் சிஇஓவாக இருந்து கற்றுக்கிட்டதை அவர் ஓன் கம்பெனி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ சஃபாரி இண்டஸ்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க சாஃப்ட் லக்கேஜஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹார்ட் லக்கேஜஸ், அதாவது அந்த டைம் லைனில் தான் வந்து பிளாஸ்டிக் மாதிரியான பொருள் யூஸ் பண்ணி ஹார்ட் லக்கேஜ் அந்த சூட் கேசஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கான மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி எக்ஸ்பான்ஷன் பண்றாரு. ஸோ இப்போ அவங்களோட ரெவென்யூல 54% பார்த்தீங்கன்னா ஹார்ட் லக்கேஜ், 46% சாஃப்ட் லக்கேஜ். சாஃப்ட் லக்கேஜ்னா என்ன, இந்த துணி மாதிரியான மெட்டீரியல்ல செய்வாங்க இல்லையா, டஃபல் பேக்ஸ் எல்லாமே. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாத்தையும் அக்வயர் பண்றாரு. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றாரு. இது எல்லாமே ஹலால் அப்படின்னு குஜராத்ல இருக்கிற ஒரு பிளேஸ்ல தான் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேக்ஸ் மேல உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைமையில அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் ஷேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா மோர் தேன் 20% மார்க்கெட் ஷேர் வந்திருக்காங்க. பேக் அண்ட் இன்டகிரேஷன், அதுக்கப்புறமா சேல்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து இ காமர்ஸ், அவங்களோட ஓன் ஆன்லைன் போர்ட்டல்ஸ், அது இல்லாமல் மிகப்பெரிய ரிலையன்ஸ் மாதிரியான ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் பேக்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்க்கறது மூலமாக இந்த கம்பெனி வந்து சேல்ஸ் வந்து மிகப்பெரிய க்ரோத்தை சந்திச்சிருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில். அதாவது யாருக்குமே தெரியாத கம்பெனியை கன்சிஸ்டண்டாக சேல்ஸ் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஆர்ஓஇயா இருக்கட்டும், ஆர்ஓசியா இருக்கட்டும், ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் எல்லாமே வந்து 20-30% மேலே இந்த கம்பெனியில் இருக்குன்னா இது வந்து ஃபண்டமெண்டலி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு சொல்லலாம். இன்னொன்று, இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து ட்ராவல் டூரிசம் ஆகட்டும், கோவிடுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பூம் ஏற்பட்டுச்சு. இந்தியாவில் இப்போ எக்கனாமி இம்ப்ரூவ் ஆக டிராவல் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆக போகுது. அண்ட் எக்கனாமி வளர இவங்க வந்து வெறும் டிராவல் பேக்ஸ் மட்டும் இல்லாமல் லேப்டாப் பேக்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் பேக்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பேக் செக்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே அவங்களோட தடத்தை பதிச்சிருக்காங்க. அண்ட் எல்லா செக்மெண்ட்டையும் கேட்டர் பண்ணக்கூடிய விதமாக அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியிலேருந்து எல்லாமே இன்டெகிரேட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால மார்க்கெட் ஷேர் எல்லா இடத்துலையும் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக நமக்கு தெரியும்.
லாஸ்ட் 3 இயர்ஸோட சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 68%. அதாவது எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு பாருங்கள். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோவிடுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த சேல்ஸ் growth வந்து மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் ட்ராப் ஆனாலும் அவங்க வந்து அக்ரெசிவாக மேனேஜ்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுனால இன்னும் நல்ல இந்த கம்பெனி வளர்ச்சி அடையுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். 2009 இந்த ஸ்டாக்கோட மதிப்பு வெறும் 3.25 ரூபாய் தான் இருந்துச்சு அப்படின்னா நம்புவீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 14 வருஷத்தில் அந்த 1 லட்ச ரூபாய் 2009 போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய். 14 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை இந்த கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு தந்திருக்கு. பட் எத்தனை பேர் 14 வருஷம் இருந்திருப்பாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் இந்த மாதிரி கம்பெனியை அனலைஸ் பண்ணுறது மூலமாக ஃபியூச்சரில் இந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். போனஸும் இந்த கம்பெனி வந்து 2023 22 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனி ஒரு கம்பெனியை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறது மூலமாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோ ஆக உங்கள் வெல்த் கிரியேஷன் வந்து பல மடங்கு கம்பவுண்டடாக க்ரோ ஆகிறதுக்கான வளர்ச்சி இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கிடைக்கும். சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ மட்டும் இல்லை, ஃபியூச்சருக்கும் ஒரு நல்ல க்ரோத் ஆஸ்பெக்ட் உள்ள கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து இப்போ வாங்கலாமா இல்லை அக்யூமுலேட் பண்ணலாமான்றதை இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ். டிக்ஸான் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஓஎம் மேனுஃபேக்சர். அதுவும் கன்சியூமர் அப்ளையன்சஸ், மொபைல்ஸ், சிசிடிவி இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும், இதுதான் ஃப்ரேம் ஒர்க்கு, இதுதான் இந்த குவாலிட்டிஸில் வேணும் அப்படின்னு வெளிநாட்டு கம்பெனிகளோ உள்நாட்டு கம்பெனிகள் சொல்லும் போது அதை அப்படியே தயாரித்து அந்த கம்பெனி பிராண்ட் ஷார்ப் அப்படின்னா ஷார்ப், இல்லைனா டயனோரா, இல்லைனா சோனி, இந்த மாதிரி கம்பெனி பிராண்டுக்கு இவங்க தயாரித்து தர ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா கன்சியூமர் அப்ளையன்ஸ்னால் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தயாரிக்க தனித்தனி ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க இந்தியாவில் நிறைய இடத்துல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனலி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான். ஆப்பிளோட growthக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு ஃபாக்ஸ்கான். ஏன்னா சைனாவில் ஃபாக்ஸ்கான் தான் ஆப்பிளோட ஆத்தரைஸ்டு மேனுஃபேக்சரர். ஐ மீன் எனி வருஷம் ஆப்பிள் லான்ச் பண்ணும்போது அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபாக்ஸ்கான் தான். ஸோ கிட்டத்தட்ட ஃபாக்ஸ்கான் மாதிரி மற்ற மொபைல் கம்பெனிஸ்க்கு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி லேபிளிங் இது ஆப்பிளோட ப்ராடக்ட்னு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து அந்த ஓஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர், அது இல்லாமல் ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சர் ஓடிஎம் ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க. இவங்களோட ஓன் பிராண்ட்ஸ் ஏதாவது தயாரிக்கணும் இல்லைனா மற்றவங்களுக்கு தயாரித்து கொடுக்கணும் போது ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்ன்ற ஆஸ்பெக்டில் இவங்க அந்த ஃபெசிலிட்டியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் இந்தியாலையும் இருக்கு, சைனாலையும் இருக்கு. குளோபலி ஒரு கம்பெனி எப்படி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இப்போவும் வந்து ஃபாக்ஸ்கான் இந்தியாவில் சென்னையிலயா பெங்களூர்லயா செட்டப் பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருக்கோம் ஆப்பிள் அண்ட் மற்ற ஃபோன்ஸ்க்காக. அதே மாதிரி ஒரு இந்தியன் கம்பெனி வளர்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஸான் டெக்னாலஜிஸ் தான். எக்கனாமி வளர வளர அகைன் கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸோட நீட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏசியோட வளர்ச்சி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஏசி வாங்குறாங்கன்னா எல்லாருமே டைரெக்டாக ஏதோ ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும். அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபெசிலிட்டி தான் டிக்ஸான் டெக்னாலஜிஸ். ஸோ ஓவராலாக நிறைய ப்ராடக்ட்ஸை இவங்க தயாரிக்கிறது மூலமாக அக்ராஸ் ஒரு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இவங்க உருவாகிட்டு இருக்காங்க. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 55,000 கோடி இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு லார்ஜ் கேப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அடுத்த 5 to 10 இயர்ஸில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைறதுக்கான வாய்ப்பு இந்த கம்பெனியிலும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியை வாட்ச் அவுட் பண்ணி லாஸ்ட் 5 இயர்ஸில் 1 லட்ச ரூபாய் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு 14 லட்சமாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இதே மாதிரி 1 லட்சம் 14 லட்சம் ஆகுமா அப்படின்னா அதை வந்து மார்க்கெட் கண்டிஷன், சேல்ஸ் growth, மான்சூன், ஏன்னா மான்சூன் நல்லா இருந்தால் தான் ரூரல் ஏரியாஸில் நிறைய சேல்ஸ் நடக்கும், இன்க்ளூடிங் ஆட்டோமொபைல்ஸ். இப்போ மான்சூன் கிடையாது இந்த வருஷம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா FMCG கம்பெனிஸ் as well as ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும்னு எதிர்பார்ப்பாங்க, ஸ்டாக் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கம்பெனி இருந்தாலும் அக்ராஸ் த போர்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தரதுனால அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறதுனால இவங்க வந்து ஒரு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. இந்த மாதிரி இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனியும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாமா வாங்கலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் சொல்லலாம், வினதி ஆர்கானிக்ஸ். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கம்பெனி. 1 லட்ச ரூபாய் இதில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் 27 வருஷத்தில். ஸோ 1 லட்ச ரூபாய் 95 1995-96 பார்த்தீங்கன்னா பெரிய பணம் தான். ஒரு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு பதில் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கோடி. இந்த ரியல் எஸ்டேட் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா
அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த கம்பெனி அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. அண்ட் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் லீடர் ஒரு 2 கெமிக்கல் செக்மெண்ட்டில் ஐபிபின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி ஏடிபிஎஸ். இது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பண்ணுற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் Q4 தான் மர்ஜ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மர்ஜர் மூலமாக அடிஷ்னல் 10,000 crores சேல்ஸ் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கம்பெனியோட டேட்டாவில் நம்ம தெரியுது. இந்த லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸும் பயங்கரமாக டிக்ளைன் ஆயிருக்கு. போன 5-10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் க்ரோத். ROCயும் கிட்டத்தட்ட மோர் தேன் 15 இருக்கிற கம்பெனி. அண்ட் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கொஞ்சம் மார்ஜினலி அதிகமாக இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெல்த் கிரியேட்டர் கம்பெனி அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபியூச்சருக்கு இந்த கம்பெனியை வாங்கலாமான்னா இந்த மர்ஜர், புது கம்பெனியோட மர்ஜர், அதோட சேல்ஸ் க்ரோத் அண்ட் லாஸ்ட் 1 இயரோட டேட்டா பார்த்தோம்னா இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் டிக்ளைன், சேல்ஸ் டிக்ளைன், அதனால மார்க்கெட் கண்டிஷன், வீக்கெண்ட் மார்க்கெட் கண்டிஷனால ஓவராலா ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால ஸ்டாக் பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆயிருக்கு Q4 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா. நெக்ஸ்ட் 1 to 2 இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், EPS இம்ப்ரூவ் ஆகும், சேல்ஸும் பயங்கரமாக க்ரோ ஆகுன்றது தான் எல்லாரோட கணிப்பாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியும் நீங்கள் ஃபியூச்சருக்காக வாங்கலாமா அப்படின்னா இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி 3 கம்பெனி பார்த்தோம். ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் வினதி ஆர்கானிக். 3மே டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். 3தோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி, 55,000 கோடி அண்ட் கடைசியாக பார்த்த கம்பெனி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் 17,000 கோடி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் இதை இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு இது வாங்கலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.